சிலக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, அழுத்தம் கொடுத்தால் பணியும் அவ்வளவுதான், பலவீனமாலாம் இல்லை, விஜய் பேச்சுக்கு திருமாவளவன் பதிலடி. என்ன விஷயம் தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்காததற்கு காரணம் அவர் மீது போடப்பட்ட அழுத்தம் தான் விஜய் சார் நேற்று விமர்சித்திருந்தார். அந்த கருத்துக்கு திருமாவளவன் சார் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் சார் பங்கேற்பார்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க மாட்டார் என சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பை அடுத்து பல்வேறு பேச்சுகள் எழுந்துச்சு. புத்தகத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். என்பதால் திருமாவளவன் பங்கேற்கல, அரசியல் விமர்சகர்கள் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் விசிக தலைவர் திருமாவளவனால் இன்று வர முடியாமல் போய்விட்டது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அழுத்தம் இருப்பதை என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவர் மனசு முழுக்க முழுக்க இனி நம்மோடு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தார். விஜயோட இந்த கருத்துக்கு திருமாவளவன் மறுப்பு தெரிவித்திருக்காரு. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் விஜய் அம்பேத்கர் நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் நான் விஜய் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்காக காரணம் திமுக அல்ல, அரசியல் அழுத்தமும் காரணமாக இந்நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கவில்லை என விஜய் பேசியிருப்பதை நான் உடன்பாடு இல்லை. அழுத்தம் கொடுத்தா இணங்கக்கூடிய அளவுக்கு நானும் விசிகாவோ பலவீனமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் விஜய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காததால் தான் திருமாவளவன் பங்கேற்கவில்லையோ அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு மறுப்பு தெரிவித்த திருமாவும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு விஜய் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி இனிதான் முடிச்சிருக்காரு. இதுக்கு எந்த காரணமும் இல்லை, என் மேலே போகிற அழுத்தமும் இல்லை, இதுக்கு விஜயும் காரணம் இல்லை, நான் ஒரு வேறு விஷயமா போயிருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம பெரிய விஷயமாக்க வேண்டாம். தேங்க்யூ.